உலகத்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம். Xiaomi அவங்க தரப்புல இருந்து ஒரு flagship மொபைலை வந்து சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த மொபைல் தான் Mi Mix 2S. இந்த வீடியோல Mi Mix 2Sல என்னென்ன மாதிரி புது விஷயங்கள் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Xiaomi இன்னொரு ப்ராடக்ட்டும் இதுல வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நடுவுல தான் வந்து சொல்லுவேன். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எப்போ அந்த வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். Mi Mix 2 வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம் அதோட டிசைன். ஸோ அதுவே வந்து தான் இந்த Mi Mix 2Sலையும் வந்து கொண்டு வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 4 சைடும் கர்வ் எட்ஜஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் நாட்ச் வந்து கிடையாது. ஸோ iPhone 10 மாதிரி உங்களுக்கு நாட்ச் எல்லாம் இதில் இல்லை. இருந்தாலும் Mi Mix 2ல என்ன வந்து டிசைன் வந்ததோ அதே மாதிரி தான் திரும்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து திக் பெசல்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து கீழே தான் வந்திருக்கு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 5.99 இன்ச் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது இதோட ப்ராசஸிங். அதாவது என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா Snapdragon 845 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Snapdragon 845 சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு Adreno 630 வந்து Adreno GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரேம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வருது. பேசிக் மாடல் 6GB RAM 64GB இன்பில்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்பில்ட். கடைசி பார்க்கக்கூடிய மாடல் வந்து கிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 8GB RAM 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட இது வந்து வருது. இதில் 2 கலர் வேரியன்ட்ஸ் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று வந்து ஒயிட். இந்த இரண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்ல பார்த்தீங்கன்னா கேமராவை சுற்றி உங்களுக்கு கோல்டு கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து Mi Mix வந்து 1 மணி நேரமாக அவங்களோட கேமரா பற்றி மட்டுமே பேசியிருக்காங்க. கேமராவில் எக்கச்சக்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத படிப்படியாக வந்து பார்ப்போம். உங்களுக்கு டூயல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் உங்களுக்கு செட்டப்பில் கேமரா எப்படின்றது அதே மாதிரி தான் உங்களுக்கு வெர்டிகலாக வந்திருக்கு. இதில் 12+12 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய லென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டிக் லென்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ், இரண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. Xiaomi தரப்புலேருந்து இந்த கேமராவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சின்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் இருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கம்பேர் பண்ணதை பார்த்தீங்கன்னா iPhone 10ஓட தான் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் ஈவெண்ட்லேயுமே இந்த கேமராவில் என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் சைஸை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு iPhone 10ல பார்த்தீங்கன்னா 1.2 மைக்ரான் பிக்சல் தான் வந்து இருந்தது. இந்த Mi Mix 2Sல பார்த்தீங்கன்னா 1.4 மைக்ரோ பிக்சல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு இமேஜில் இருக்க சின்ன பிக்சலோட சைஸை உங்களுக்கு 1.4 மைக்ரான் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து மெகா பிக்சல் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து ஆக்டோ ஃபோக்கஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்கினஸும் இருக்காது. உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரண்ட் வந்து பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சிங்கிள் கேமரா மூலமா உங்களுக்கு பொக்கே எஃபெக்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi கேமிங் லேப்டாப் அப்படின்ற ஒன்றையும் இந்த ப்ராடக்ட் ஈவெண்ட்ல இருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த Mi கேமிங் லேப்டாப்போட வீடியோ தான் உங்களுக்கு அடுத்து வரப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எக்கச்சக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எடுக்கக்கூடிய செல்ஃபிஸ் எல்லாம் வந்து அது ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 206 சீன்ஸ் வந்து அதாவது டிடெக்ட் பண்ண முடியும். நீங்கள் டிஃப்ரெண்ட் சீன்ஸில் வந்து உங்களை எங்கெல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் ஷேட்ஸ்லாம் வந்து கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் நீங்கள் சப்போஸ் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு புரியாத லாங்குவேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேமரா வச்சு எடுக்கும்போது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா மூலியமாக உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. இதுவும் அவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளுக்கு அதாவது PPT ப்ரெசன்டேஷன், அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறதுக்காக பலவிதமான புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க வேண்டியது உங்களுக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இருக்கு. அது போக இந்த பேட்டரியோட பவர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3400 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 4000 இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம், ஆனால் கம்மி பண்ணி 3400 mAh தான் இதுக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் Shangai அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா iPhone 10ல இருக்க சிரியோட கம்பேர் பண்ணி இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸை வந்து சொல்லி உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டியிருந்தாங்க. சிரினால என்னெல்லாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் வந்து இந்த Shangai அப்படின்ற வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு நல்லாவே பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க
செய்யுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பலவிதமான எக்ஸாம்பிள்ஸ் அவங்க வந்து காட்டியிருந்தாங்க டெமோ வீடியோவில். அது போக இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் கோர் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. இந்த ஏஆர் கோர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் கேம்ஸ் வந்து உங்களால் ஆட முடியும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்கள் கேமரா மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு சர்ஃபேஸில் காட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது முக்கியமானது ப்ரைஸ் அப்படின்றது தான். இதை சொன்ன மாதிரி 3 வேரியன்ட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM உங்களுக்கு 64GB இன்பில்ட் வருது. இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 ரூபாய் வந்து வருது. மூன்றாவது வேரியன்ட் கிங் வேரியன்ட் அவங்க சொல்கிறது 8GB RAM 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் வரது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 41,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இதுதான் இந்த Mi Mix 2 ப்ரைஸ் ரேஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாக்ஷிப் மொபைல், ஐஃபோன் 10க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத இங்கே போல் பட்டன் கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஓட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி அடுத்த வீடியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi கேமிங் லேப்டாப்போட ஃபுல் ரிவ்யூ தான் அடுத்த வீடியோ வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காத்துருங்க. இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்டோட நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக்லான்சர் கௌதம். நான் அந்த வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.